தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வண்ணாத்திக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். உடல்நிலை சரியில்லாததால் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று இரவு டிஸ்சார்ஜ் ஆன நடராஜன் பக்கத்து வீட்டுக்காரர் மணியுடன் காரில் வீடு திரும்பினார். வீட்டில் லைட் எரிவதை பார்த்த இருவரும் சந்தேகமடைந்தனர். மணி வீட்டினுள் எட்டி பார்த்தபோது 2 திருடர்கள் பீரோவை உடைத்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மணி கூச்சலிட்டதால் திருடர்கள் அவரை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பினர். சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் 2 திருடர்களையும் பிடித்து கட்டி வைத்து உதைத்து மல்லிகைக்கரை போலீசில் ஒப்படைத்தனர். அவர்கள் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த கருணாகரன், விஜய் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. கூட்டுக்காரருக்கு கால் உடஞ்சி போச்சு. அவர் கோயம்புத்தூரில் கங்காவில் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க. திரும்ப இன்றைக்கி 1 வாரம் கழித்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வரதுக்கு இங்கேருந்து போனாங்க. போயிட்டு வரக்குள்ள வீடு லைட் எரிஞ்சு திறந்துருந்துருக்குது. என்ன யாருமே இருந்திருக்க மாட்டாங்களா, எப்படி வீடு லைட் எரிஞ்சு திறந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கி ஒருத்தர் போயிருக்கிறாரு. உடனே இவனு 2 பேரும் உள்ளேருந்து வந்திருக்கானுவன். யாரா அப்படின்னா இவனை செவுறு எகிரி பூச்சிருக்கானுவன். பூச்சிச்சோடனே காரில் போனவர் துரத்திட்டு ஓடிருக்காரு. துரத்திட்டு ஓடினாட்டி ஒரு 5 டிஃப்ரெண்ட்டில் திரும்ப ரிட்டன் அவர் மண்டையை கம்பியால் அடித்து உடச்சிட்டோம். உடச்சதுக்கப்புறம் அப்பயும் விடல. அவர் கையை அழுத்து பிடிச்சிட்டு இவனை துரத்திட்டே ஓடி போய் மடைக்கு போட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாரு. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். திரும்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் பூரா பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிட்டன் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்தாங்க. வந்த வாட்டி அந்த பையன் ஏரிக்கார ஓரமாக வந்திருக்கிறான். வரக்குள்ளே இவங்க பார்த்துருந்து மண்டை உடஞ்ச அவங்க பையனை இவனை துரத்திட்டு ஓடி போய் ஏரிக்காரில் அவனும் பிடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான்.